துளசிங்கம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 7ஆம் தேதி புதுதில்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் என்ற இடத்தில் அகில இந்திய மாநில அரசு 4ஆம் பிரிவு ஊழியர்கள் சம்மேளனத்தின் சார்பில் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு தெரிவிக்கும் நோக்கோடு மாபெரும் கோரிக்கை போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டம் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் வருகின்ற அனைத்து தலைவர்கள் உரையாற்றினார்கள். அதனுடைய தமிழாக்கத்தை பற்றி நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அகில இந்திய அளவில் 24 மாநிலங்கள் கலந்து கொள்ள மாபெரும் எழுச்சியாக அன்றைக்கு நடைபெற்றது. குறிப்பாக மத்திய அரசு பல்வேறு சூழல்களில் மத்திய அரசு பணியாளர்களை வஞ்சிக்கும் நோக்கோடு தனியார் மயத்தை கொண்டு வந்திருக்கிறது. தொழிலாளர் விரோத போக்கினை கொண்டு வந்திருக்கிறது. 8வது ஊதிய குடியில் நியாயமான முறையில் நிர்ணயம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு கோரிக்கையில் மத்திய அரசை நாம் நோக்கி போராடக்கூடிய சூழலில் நாம் இருந்து வருகிறோம். அதே போலவே அனைத்து மாநிலங்களிலும் இன்றைக்கு குறிப்பாக ஒரு சில மாநிலங்களில் தவிர மீதி பெரும்பான்மையான மாநிலங்களில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தி வருகிறார்கள். இவற்றையெல்லாம் ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கப்பட வேண்டும் என அன்றைக்கு அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதேபோல மத்திய அரசு ஏற்படுத்தியது போல மாநில அரசுகளும் டி பிரிவு பணியாளர்களை ஒட்டுமொத்தமாக தனியார் மயத்தில் ஒப்படைத்து வருகிறார்கள். இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் வாக்களித்த ஏழை மக்களை ஏமாற்றுகின்ற மிகப்பெரிய ஒரு சூழலாக கருதப்படுகிறது. எனவே மத்திய அரசும் மாநில அரசும் தனியார் மயத்தை அறவே ஒழித்திட வேண்டும் என்று அன்றைக்கு கோஷமிடப்பட்டது. அதை போலவே மத்திய அரசிலும் மாநில அரசுகளிலும் காலியாக இருக்கின்ற டி பிரிவு பணியிடங்களை எல்லாம் அப்படியே காலம் காலமாக தாழ்த்தி அதை அபாலிஷ் பண்ணக்கூடிய ஒரு அபாய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக டி பிரிவு காலி பணியிடங்களை எல்லாம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக எடுத்து பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற கோஷம் விண்ணை பிளந்தது. இதுபோல தினக்கூலி, தொகுப்பூதியம், மதிப்பூதியம், பிழைப்பூதியம், ஒப்பந்த அடிப்படையிலான பணி நியமனம் செய்யப்பட்டவர்கள் போன்ற அனைத்து பணியிடங்களுக்கும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது போல சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசையும் மாநில அரசையும் அன்றைய தினத்திலே போராட்ட குழுவினர் கேட்டுக்கொண்டனர். இதைபோல அங்கன்வாடி, சத்துணவு, ஆஷாதாய், மிட்டே மிடே, கொத்துவால் ஒர்க்கர்ஸ், பண்ணை பணியாளர்கள், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள், நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி போன்ற இடங்களிலே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் போன்றவற்றை எல்லாம் நெடுங்காலமாக அவர்கள் தினக்கூலி அடிப்படையிலும் தொகுப்பூதிய அடிப்படையிலும் பணியாற்றி வருகிறார்கள். இவர்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசிலே மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களிலும் காலியாக இருக்கின்ற பல்வேறு பணியிடங்களில் பணியமர்த்த வேண்டும், நிரந்தர பணியாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தி வந்திருக்கிறோம். அதை போல ஓய்வூதியதாரர்கள் 70 வயது அடைந்தவர்களுக்கு தனியாக ரேஷன் கடை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்பட வேண்டும் என்பதையும் நாம் குரல் கொடுத்து வந்திருக்கிறோம். ஆக ஒவ்வொரு கோரிக்கைகளும் மத்திய அரசையும் மாநில அரசும் சார்ந்த காரணத்தினாலே இந்தியாவில் உள்ள 24 மாநிலங்கள் ஒரு குடையின் கீழ் வந்து அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியுடன் போராட்டம் நடைபெற்றப்பட்டது. அதன் வாயிலாக அகில இந்திய மாநில அரசு 4ஆம் பிரிவு ஊழியர்கள் சம்மேளனம் இந்த கோரிக்கைகள் எல்லாம் அகில இந்திய லெட்டர்பேடின் மூலமாக
அனைத்து முதலமைச்சர் அவர்களுக்கும், அனைத்து பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்துறை அரசு செயலாளர் அவர்களுக்கும், தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், பாரத பிரதமர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அதிகாரிகளுக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்திய அளவில் இவர்கள் போய் என்ன செய்தார்கள் என்பது கேள்வியாக இருந்தாலும், இந்திய அளவில் பாரத பிரதமர் அவர்களுக்கும், அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும், அனைத்து மாநிலங்களை சார்ந்த அனைத்து மாநில தலைவர்களும், அனைத்து அகில இந்திய தலைவரும் கையொப்பமிட்டு அனுப்புகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு என்பது சிறிய பணி அல்ல. அது மிகப்பெரிய ஒரு பணி. அந்த பணியின் மூலமாக ஒவ்வொரு மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழுத்தத்தின் விளைவாக பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்ற ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கின்ற 4ஆம் பிரிவு ஊழியர்கள் சங்கத்தை சார்ந்தவளை அரசு அழைத்து பேசக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை இந்த சங்கம் உருவாக்கி இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. எனவே தமிழகம் உட்பட 5 மாநிலங்களில் புதியதாக ஆட்சி அமைந்திருக்கிறது. அந்த ஆட்சி அமைந்து 1 மாத காலம்தான் ஆகிறது. எனவே ஒவ்வொரு துறையை சார்ந்த அமைச்சர்களும் அந்த துறையை பற்றி அறிவதற்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படுகிறது. எனவே இன்னும் ஓரிரு மாதங்களில் தமிழகத்தில் நம்முடைய கோரிக்கைகள் தொடர்பாக ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் அதிகாரத்திலும் எடுத்து சென்று தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தற்பொழுது அனைத்து மாவட்டங்களிலும் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுமார் 16 மாவட்டங்கள் தேர்தல் நடந்து முடிந்துவிட்டன. மீதம் இருக்கின்ற மாவட்டங்களுக்கு தேர்தல் அறிவிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சூழலில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்த பின்பு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் நேரில் சந்தித்து அப்பொழுது அவரிடத்திலே கோரிக்கைகளை பற்றி எடுத்துரைத்து சொல்வதற்கும் ஒரு ஏதுவான ஒரு கால அவகாசம் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வட்டக்கிளைகளையும் மாவட்டங்களையும் துரிதமாக நீங்கள் நடத்த வேண்டும். சிறப்பான முறையிலே நடத்தி கொடுத்து நிர்வாக பெருமக்களுடைய விலாசங்களை எல்லாம் கொடுத்து மாநில தேர்தலுக்கு நீங்கள் வழி வகுக்க வேண்டும் என்று இந்த செய்தியின் வாயிலாக உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.